ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நடி நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 12. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஜோஸை பதட்டத்துடன் முழுக்கி எழுப்பினாள் மலர். எழுந்து அமர்ந்தவன், என்னடி எவ்வளவு நேரத்தில் எழுப்புற? "ஹா, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா?" என்று சோம்பல் முறித்து கொண்டே கேட்டவனிடம், ஜனவ காணாம நானே பதறி போயிருக்கேன். நீ என்னடானா விடிஞ்சிருச்சா நான் கேட்குறேன். வா போய் தேடலாம் என்று அழுது கொண்டே அழைத்தான். எழுந்து அமர்ந்த அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், நேற்று நைட்டே ஜனவ பூங்கொடிக்கிட்ட விட்டுட்டு வந்தோமே, ஞாபகம் இல்லையா என்றான். ஒரு நிமிடம் பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நின்றவள், ஆமால என்று சொல்லும்போது முகத்தில் அவ்வளவு வலியை கண்டவன், மலர் வந்து தூங்கு, நான் உன்னை நாளைக்கு ஜனவ பார்க்க கூட்டிட்டு போறேன் என்றான். சரி என்று தலையாட்டி விட்டு கட்டிலில் வந்து படுத்தவள், ஜனு இந்நேரம் பாலுக்கு அழுகுவான், பூங்கொடி தூங்கிட்டானா என்ன பண்ணுறது என்று கண் கலங்க கேட்டவளை பார்த்தவனுக்கு அப்படியே உருகிவிட்டது. இவளோட அன்பு பாசம் எல்லாம் விலை மதிக்க முடியாதது. அது ஜனவுக்கு கிடைச்சிருக்கு. இதே அன்பு எனக்கும் என் குழந்தைக்கும் வேணும். ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக உன்னை அந்த நிலைக்கு கொண்டு வருவேண்டி என்று நினைத்து கொண்டவன், சிவா பூங்குடி 2 பேரும் இருக்காங்க. ஜனம் அழுதா யாராவது ஒருத்தராவது எழுந்திரிச்சிருவாங்க. நீ கவலைப்படாம தூங்கு. காலையில் எழுந்ததும் நேராக அங்கே கொண்டு போய் விடுறேன் என்றான். இதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்போமா என்று குழந்தை போல அடம் பிடித்தவளை முறைத்தவன், வளர்த்த உனக்கே இப்படி இருக்கும்போது பெத்தவ இன்னும் அதிக கவனமாக பார்த்துப்பா என்று சொன்னதும் மலருக்கு முகம் வாடி போனது. எங்க பாரடி, பூங்கொடி உன்ன மாதிரி தப்பு தப்பாக முடிவெடுக்கிற பொண்ணு கிடையாது. எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறா. அதுலேயும் ஓ விஷயத்தில் அவள் ரொம்ப அக்கறையாக இருக்கிறா. இத்தனை வருஷமாக உன்னோட சேர்த்து அவள் 2 குழந்தைகளை சமாளிச்சிருக்கா. இப்போ ஒன்று தானே, அவளால் ஈஸியாக சமாளிக்க முடியும். நீ பேசாமல் படுக்கிறையா இல்லை என்று அவன் அழுத்தமாக பார்த்து கொண்டே கிட்டே செல்ல கண்ணை மூடி படுத்து கொண்டாள். தூக்கம் வராமல் பிறண்டு கொண்டே இருந்தவளிடம், நீ இப்படியே மனசை போட்டு குழப்பிக்காத. நான் கண்டிப்பாக உன்னை நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு போக மாட்டேன் என்றான் ஜோஸ். அது மலர் மனதை இன்னும் பயமுறுத்தி விட்டது. கண்ணை மூடி உறங்குவது போல நடிக்க முயற்சி செய்தாள். அதில் அவளுக்கு தோல்விதான் மிஞ்சியது. நீ சரிப்பட்டு வரமாட்ட. உன்னை நாளைக்கு நைட்டு தான் ஜனுவை பார்க்க கூட்டிகிட்டு போவேன் என்று உறுதியாய் சொல்லிவிட்டு அவன் உறங்க போய்விட்டான். வெடிஞ்சதும் எழுந்து குளித்து விட்டு கீழே வந்தவள், நைட்டு தான் ஜனுவை பார்க்க போக முடியும் என்று வருந்தியவள், இவன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அந்த கடைக்கெல்லாம் போய் இன்னைக்கு எப்படியும் நமக்கு ஒரு வேலையை தேடிக்கணும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஜோஸின் அழைப்பு கேட்டதும், இவன் ஒருத்தன் என்று திட்டிக்கொண்டே தங்கள் அறைக்கு சென்றவள், என்ன வேணும், எதுக்கு என்னை ஏல விடற என்றாள் முறைப்புடனே. என்னது ஏல விடறனா? என்ன மாரி உன்னை எவனாவது ஏலத்தில் எடுத்துருவானா என்று சொன்னவன், சரி சரி வந்து எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு என்றான். எவ்வளவு நாளாக யார் எடுத்து கொடுத்தாங்க என்றாள் கோபத்துடன். அப்போ நான் மொரட்டு சிங்கிள்ரே, இப்போ கல்யாணமான கன்னி பையன். ஓ, கல்யாணமானா கன்னி பையன்னு சொல்லக்கூடாதோ? அது மற்றவங்களுக்கு, நான் சொல்லலாம் என்று சொன்னவன், என்னடி சரியா என்றான் அவளை பார்த்து கொண்டே. இவன் வேற ரூட்ல போற மாதிரி இருக்கே. பேசாம துணி எடுத்து கொடுத்துருந்தா இந்த அக்கா புறே கேட்க வேண்டியதில்லை. அவனை எப்போ எது சாக்கு கிடைக்கும் பேசலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் வேற தேவையில்லாம பேசி இவங்கிட்ட வாங்கி கட்டிக்கிறேன் என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு போய் துணியை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டவன் வெளியில் செல்ல பார்த்த மனைவியை கையை பிடித்து, எங்கடி போற? நான் ரெடியாகிற வரைக்கும் இங்கேயே இரு என்றான். அப்ப டிஃபனுக்கு என்ன பண்ணுவ? பட்டினியா போவையா என்றாள் கேலியாக. ஒன்றுக்கு 10 வேலைக்காரங்க இருக்காங்க. என்னமோ நீயே செய்கிற மாதிரி சொல்கிற. எடுத்து பரிமாறுறதுக்கு இந்த பில்டப் ஆகாதுடி என்றான். அவள் பேச்சை வளர்க்க விரும்பாமல், நீ குளிச்சுட்டு ரெடியாகி வா, அதுக்குள்ளே டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அழைக்க அழைக்க காது கேட்காதவள் போல சென்று விட்டாள். இவளுக்கு இதே வேலையா போச்சு. கூப்பிட்டா எவளையோ கூப்பிட்ற மாதிரி போக வேண்டியது என்று சலித்து கொண்டவன் குளித்து ரெடியாக கீழே சென்றான். அவள் டிஃபன் எடுத்து வைத்திருக்க அவளிடம் சில பல சில்மிசங்களை செய்தபடியே சாப்பிட்டு முடித்துவிட்டு அலுவலகம் கிளம்பினான்.
அவன் சென்றதும் மலர் வேலை தேட சென்றாள். சுத்தி அலைந்து திரிந்தவளுக்கு கடைசியில் ஒரு பொக்கே ஷாப்பில் வேலை கிடைத்தது. நாளையிலிருந்து வர சொன்னார்கள். சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தாள். இதை அவனிடம் சொன்னால் ஒத்துக்குவானா, இல்லை ஏதாவது சொல்வானா என்று யோசித்து கொண்டிருந்தாள். ஃபோன் அழைக்கவும் அதை எடுத்தவள் பூங்கொடி என்று பெயர் மின்னி மறைய ஆன் பண்ணி அவளிடம் பேசிவிட்டு ஜனுவையும் கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அந்த பேச்சுவார்த்தைகள் பூங்கொடி தன்னை விட ஜனுவை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் என்று மலருக்கு புரிந்து போனது. இதைத்தானே நேற்று அவனும் சொல்ல முயற்சி செஞ்சான், நான் தான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் என்று அவன் பக்கம் இருந்த நியாயத்தை உணர்ந்து கொண்டாள் மலர். மாலை வரை அவர்களோடு உறவாடி விட்டு ஃபோனை வைத்தவள் போய் குளியலை போட்டுவிட்டு தலை வாரிக்கொண்டு இரவா என்ன டிஃபன் செய்கிறாங்கன்னு பார்க்கணும் என்று யோசித்து கொண்டே சமையலறைக்குள் சென்றாள். கொஞ்ச நேரம் சமையலறைக்குள் இருந்தவள் பின் வரவேற்பறைக்கு வந்து டிவியை ஆன் பண்ணும்போது ஜோஸ் வந்து சேர்ந்தான். மனைவியை பார்த்ததும் ஒரு மெல்லிய புன்னகையை படரவிட்டவன் பதிலுக்கு அவளிடம் எந்த உணர்வும் இல்லாத வெட்டு பார்வையை பதிலாக பெற்றுக்கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் அவன் கையில் இருந்த பார்சலை அவளை நோக்கி வீசியவன், இந்தா உனக்கு சரியா இருக்கான்னு பாரு என்றான். என்னது என்று கேட்டுக்கொண்டே பார்சலை எடுத்து சுற்றுமுற்றும் திருப்பி பார்த்தாள். அப்படி பார்த்தா தெரியாதுடி, பிரிச்சு பாரு என்றான். அவள் அந்த பார்சலை பிரிக்க அதில் அவளுக்கு ஸ்வெட்டர், கைக்கு கிளவுஸ், இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை போடும் அனைத்து பொருளும் அதில் உறங்கி கொண்டிருந்தது. அதையெல்லாம் எடுத்து பார்த்தவள், இதை எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்திருக்க என்று கேட்டாள். இதை வாங்க மறந்துட்டோம், பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சுடி, எப்போ வேணும்னாலும் பனிமழை பெய்யலாம், உன்னால் இது இல்லாமல் குளிர் தாங்க முடியாது. இங்கேயே பிறந்து வளர்ந்த எங்களாலேயே இதெல்லாம் இல்லைன்னா குளிர் தாங்க முடியாது. ரோடெல்லாம் ஐஸ் கட்டியாக இருக்கும், தரையில் காலே வைக்க முடியாது, இழுத்து விட்டுரும். நீ எப்படி தாங்குவ என்றான் அக்கறையுடன். அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். எங்கள் ஊர்லேயே நான் மார்கழி மாதத்தில் பனியில் போர்வை போற்றி படுக்காமல் ஃபேன் போட்டு படுக்கிறவ. இதெல்லாம் தேவையில்லாத செலவு என்று சொல்லி அதை சோஃபாவிலேயே வைத்தவள், உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டாள். அமெரிக்காவை பற்றி அவள் அறிந்து வைத்திருக்கும் ஞானத்தை கண்டு மெல்ல சிரித்து கொண்டவன், இந்த நாட்டுக்குள்ளரும் உன் ஊருக்குள்ளரும் ஒன்னாடி பார்க்கத்தானே போகிறேன், எப்படி சமாளிக்கிறேன்னு என்று நினைத்து கொண்டவன், சரி வா ஜனுவை போய் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் என்றான். அவள் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் பளச்சென்று எரிந்தது. சந்தோஷத்துடன் அவன் பின்னே சென்றாள். இருவரும் சிவா வீட்டிற்கு வந்தவர்கள் ஜனுவோடு கொஞ்சம் விளையாடிவிட்டு பின் வீடு திரும்பினார்கள். வீட்டிற்கு வரும் வழியெல்லாம் அவனிடம் எப்படி வேலைக்கு போகிற விஷயத்த சொல்கிறது என்று யோசித்து கொண்டிருந்தாள். என்ன பலமான யோசனை, எந்த கோட்டையை பிடிக்க போற என்று கேட்டுக்கொண்டே ஜோஸ் வாகனத்தை இயக்கி கொண்டிருந்தான். அவள் பதில் எதுவும் சொல்வதற்குள் வீடு வந்திருந்தார்கள். இருவரும் சாப்பிடும் அறைக்கு செல்ல மலர் அவனுக்கு பரிமாறினாள். உணவை எடுத்து எப்போதும் போல் அவளுக்கு முதல் வாயை ஊட்டிவிட்டான். வாங்கி கொண்டவள் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். நான் நாளையிலிருந்து வேலைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள். வாய்க்கு கொண்டு போன உணவு தானாக கீழே இறங்க அதிர்ந்து போய், என்னது வேலைக்கு போறியா, அதுவும் நாளைக்கேவா, அப்போ நீ வேலை பார்த்துட்டியா என்று கேட்டான். பார்த்துட்டேன், இன்னைக்கு காலையில் தான் போய் பொக்கே ஷாப்பில் கேட்டுட்டு வந்தேன் என்றாள். அவனுக்குள் கோபம் கனன்று கொண்டிருந்தது. வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்கிறது தானே, நானே பல பேருக்கு வேலை கொடுக்குறேன், ஏன் பொண்டாட்டி இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறதா என்றான் எரிச்சலுடன். எனக்கு போகணும்னு தோணுச்சு, போகிறேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை என்றால் சத்தமாகவே. வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லலடி, நம்ம கம்பெனிக்கே வான்னு தான் சொல்கிறேன் என்றான் கோபத்தை அடக்கி கொண்டு. உன்கிட்ட பொண்டாட்டியாக வேலை பார்க்குறதே போதும், இன்னும் ஆஃபீஸ்லேயும் வந்து உன் கூட குப்பை கொட்ட முடியாது. இங்கே பண்ணுற இம்சையை அங்கேயும் ஆரம்பிச்சிட்டா உன் கம்பெனி அடுத்த வருஷம் திவால் ஆயிரும் என்றாள். என்னது பொண்டாட்டியாக வேலை பார்க்குறியா, அது புனிதமான ஒரு பந்தடி, இந்தியாவில் பிறந்த நீ இப்படி பேசுகிறதா சரியில்லை. அங்கே தான் தாலிக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் உன் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கல என்று சொல்லிவிட்டு சாப்பிடாமலேயே கையை கழுவிக்கொண்டு கோபத்துடன் தன் அறைக்கு சென்று விட்டான். பேசாமல் ஜனவை இவக்கிட்டேயே விட்டுருந்தா இப்படி கண்டதையும் யோசிச்சிருக்க மாட்டாளோ, பூங்குடிக்கு நல்லது பண்ணுறான்னு எனக்கு நானே ஆப்ப வச்சுக்கிட்டனே என்று யோசனையுடன் கட்டிலில் சாய்ந்தவனுக்கு மனதெல்லாம் இரும்பு குண்டை வைத்து அழுத்தியது போல் பாரமாக இருந்தது. இவ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாளா, இவளை என்கிட்டயே வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் பார்த்தா இவ விலகி போகிறதுக்கு என்ன வழின்னு தேடுறாளே
என்று நினைத்து மனம் கசந்து போனான். மலருக்கு ஜோஸ் சாப்பிடாமல் போனது ஒரு மாதிரியாக இருக்க, அவளும் சாப்பிடாமலேயே எடுத்து வைத்துவிட்டு, நான் இப்போ என்ன சொன்னேன்? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பொக்கே ஷாப்புக்கு நான் வேலைக்கு போகிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை என்று பொறுமை கொண்டே அறைக்கு வந்தாள். அவன் அருகில் வந்து நின்றவள், இப்போ எதுக்கு சாப்பிடாம பாதியிலேயே வந்த? நான் அப்படி உன்கிட்ட என்ன கேட்டேன்? வேலைக்கு போகட்டுமானு தானே? அது ஒரு பெரிய குத்தமா? சரி, போகல போதுமா என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டு போய் கட்டிலின் மறுபக்கத்தில் படுத்துக்கொண்டு அழுதாள். அவளின் உடல் குலுங்குவதை பார்த்தவனுக்கு அழுகிறாள் என்பது புரிய மனது கேட்காமல் எழுந்து அமர்ந்து அவளை தன் பக்கம் திருப்பினான். இப்போ எதுக்குடி அலற? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அலறையா? நீ என்கிட்ட வேலைக்கு போகட்டுமான்னா கேட்ட? ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வந்து வேலைக்கு போகிறேன்னு தகவல் தாண்டி சொன்னேன் என்றான். அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் கண்ணை கசக்கி கொண்டிருந்தாள். பார்த்து அவனுக்கு வெறுத்து போக, சரி போ என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டான். இப்போ அவ எழுந்து அமர்ந்தவள், நீ சந்தோஷமாகவே சொல்லலை, ஏதோ போன போகுதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு மூச்சு அழுதாள். சரிடி, சந்தோஷமாகவே சொல்கிறேன். நீ வேலைக்கு போ. அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அதை வச்சு நான் அரிசி வாங்கி தரேன். நீ சமைச்சு போடுவியா? நான் சாப்பிடுவேனா? போதுமா என்றான். அதில் கொஞ்சம் சமாதானமானவள், அப்போ வந்து சாப்பிடு என்றாள். இந்த அளவுக்காவது என் மேலே பாசம் இருக்கே என்று நினைத்து கொண்டவன், நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். இல்லை என்றாள். சரி வா என்று அவளுடன் சென்றான். இருவரும் பேசிக்கொண்டே உணவருந்திவிட்டு வந்ததும் அவன் அசதியில் அப்படியே படுத்துக்கொண்டான். மலர் போனை எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தவள் படுக்கைக்கு வந்தபோது ஜோஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனை பார்த்தவளுக்கு தன்னிடம் உள்ள மாற்றங்கள் படம் போல விரிய, 4 செவத்துக்குள்ளே முடங்கி கிடந்தவளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்ட. நாள் முழுதும் விக்ரமோட நினைப்பிலேயே இருந்தவளை இப்படி அதையும் கடந்து போக வச்சிட்ட. அப்பப்போ மட்டும் நினைவில் வரபடி செஞ்சிட்ட. இன்னும் என் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை கொண்டு வர போறியோ? என் மேலே உனக்கு அவ்வளவு காதல் இருக்கா? அதுக்கு நான் தகுதியானவளா? இந்த காதலுக்காகத்தானே என் தங்கச்சியோட வாழ்க்கையில் இவ்வளவு வசதியை கொண்டு வந்த. அவளையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சிருக்க. இன்னும் நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வ, அது எனக்கு புரியுது. ஆனாலும் என்னால் விக்ரமோட நினைவில்லாமல் உன் கூட வாழ முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். உன்னோட இந்த காதலுக்காகவே என்னை மாற்றிப்பேன் என்று முடிவெடுத்தவள் போய் கட்டிலின் மறுபக்கத்தில் படுத்துக்கொண்டாள்.